இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். நாம் கடந்த எபிசோடில் கர்நாடக சங்கீத 72 தாய் ராகங்களில் 22வது ராகமாகிய கரகரப்பிரியா பற்றி பார்த்தோம். இந்த கரகரப்பிரியா அருமையான ராகமாக இருப்பதை அறிந்தோம். பல பாடல்களை அதனில் அறிந்தோம். மிக அதிகமான எண்ணிக்கையில் ஜன்னிய ராகங்களை கொண்ட ராகமாக அறிந்தோம். அவைகளும் தாயை விட மிக இனிமையை காட்டக்கூடியனவாக அமைந்துள்ளன. ஒன்றுக்கொன்று போட்டி போல தெரிகிறது. இவராக பார்க்கும்போது இந்த கரகரப்பிரியாவின் குழந்தைகளில் ஜன்னியங்களில் தாய்க்கு இணையாக தாயையும் விஞ்சிய இனிமையை காட்டக்கூடிய ராகமாக அநேக எண்ணிக்கையில் மிக்க பாடல்களை கொண்ட ராகமாக நாம் தற்பொழுது பார்க்க உள்ள ஆபேரி என்ற ராகமானது வருகிறது. சரிகம பதனிச என்று கரகரப்பிரியாவிற்கு பார்த்தோம். இந்த ஆவேரி என்ற இந்த ராகத்திற்கு ரிஷபமும் தைவதமும் ஆரோகணத்தில் வர்ஜமாகின்றது, மறைகின்றது. அவரோகணத்தில் அனைத்து ஸ்வரங்களும் அப்படியே வருகின்றன. சகம பனிச சனி தப மகரிச சகம பனிச சனி தப மகரிச என்று இந்த ஆரோகணம் அவரோகணத்தை கொண்டுள்ளது. இந்த ஆவேரி என்ற ராகம் இந்துஸ்தானிலும் மிக பிரபல்யமாக உள்ளது. இந்த ஆவேரி என்ற இந்த ராகம் கர்நாடக தேவகாந்தாரி என்ற ஒரு பெயரிலும் இருப்பதாக கூறுகிறார்கள். அதே போலவே இதே ராக நயத்தை கொண்டதாக இந்துஸ்தானியில் பீம்ப்ளாசி என்ற பெயரில் அழைக்கிறார்கள். சகம பனிச சனி தப மகரிச. இந்த ராகத்திற்கு எடுத்தடுப்பிலேயே மிக இனிமையான ஒரு ஆலாபனையை காட்டக்கூடிய நிகழ்ச்சியாக மதுரை சேதுராமன் பொன்னுச்சாமி நாதசுர வித்வான்கள் இசைத்த நகுமோ என்ற அந்த தியாகராஜரின் அந்த கீர்த்தனை பாடலின் இசை எல்லோர் மனதிலும் நிற்கக்கூடியதாக உள்ளது. இவ்வாறாக பார்க்கும்போது இந்த ஆபேரி என்ற இந்த இனிமையான ராகம் எக்கச்சக்கமான பாடல்களை கொண்டுள்ளது. சமீப காலம் வரையில் அநேக இசையமைப்பாளர்களும் அதனை கையாண்டு இனிமையான பாடல்களை தந்துள்ளார்கள். இது பற்றி நிறைய பாடல்கள் இருப்பதினால் அங்கங்கு ஒன்று தொட்டு தொட்டு என்று உடனடியாக முடித்து விடலாம். ஆனால் நம்ம இனிமையை உணர்ந்த பாடல்கள் அனைத்தையும் நாம் தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் எண்ணிக்கையில் மிகுந்த பாடல்களை வருடக்கணக்குகளில் 50கள் 60கள் 70கள் என்ற கணக்கில் வைத்து என்னென்ன பாடல்கள் வந்த என்று தொட்டு பார்க்கும்போது அந்த இனிமை நாம் மேலும் மெருகூட்டப்படுவதை அறிய முடியும். ஆகவே இன்று நாம் ஆபேரி என்ற இந்த கரகரப்பிரியாவின் ஜன்னிய ராகம் பற்றிய விவரங்களை நாம் பார்த்து இனிமை பெறுவோம். சேதுராமன் பொன்னுச்சாமி அவர்கள் நாதஸ்வரம் இசைத்த அந்த நகுமோ என்ற பாடல் வரிகளை நாம் கூறவில்லை. அது சென்றுள்ள நயத்தை நாம் அறிகின்றோம். இனிமையாக இருந்ததை அறிகின்றோம். அது எவ்வாறு இருந்ததினால் சந்தங்களை வைத்து நாம் விவரிப்போம். தத்தகாரத்தை வைத்து தன்னன்னா தா தன்னன்னா தா தன்னன்னா தன்னத்தான நானனா தனனன தன்னன்னா தனனனான தன்னன்னா தனனனான தன்னன்னா தன்னன்னான நானனா தன்னன்னா தனனனனன தன்னன்னா தனதன தனதன தன்னன்னா தனதன தனதன தன தன்னன்னானனனன்னா தனனன தனனன தன்னன்னா தன்னன்னா தனனன்னன்னா தன்னன்னா தனனன்னன்னா தன்னன்னா தனனா தானானா தன தானன்னா தனனனனான தன தானான தனதன தன 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 தனனன்ன தானன்னா நன்னா தனன்னா தனன்னா தனனனா தானா என்று இவ்வாறு ஓடுவதை நாம் அறிந்துள்ளோம். இது ஒரு அருமையான ஆபேரி. இவராக பார்க்கும்போது 1950 மந்திரிகுமார் என்ற படத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையில் இனிமையான பாடல் ஒன்று ஆரம்ப கட்டத்தில் வந்த பாடல் யாரும் மறக்க முடியாது, கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றும் அந்த இனிமை, அந்த ராக இனிமைக்காக அதை கேட்டு பார்க்கலாம். வாராய் நீ மாறாய் போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய்
ஆகா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. இதனினும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துணை விண்ணினை காண்பாய், அங்கே வாராய் நீ வாராய் என்ற பாடல் ஆபேரில் அமைந்துள்ளது. 1951 பாதாள பைரவி என்ற ஒரு படத்தில் கண்டசல் அவர்கள் அவரே இசையமைத்து பாடிய பாடல், அமைதி இல்லாதென் மனமே என் மனமே அனுதினம் கண் முன்னனவே போலே மனதே பிரேம மந்திரத்தாலே அமைதி இல்லாதென் மனமே என் மனமே என்று இந்த ராகத்தில் அமைத்துள்ளார். இதுபோல் 1955 கோமதியின் காதலன் என்ற படத்தில் சீர்காழி கவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் ஜிக்கியுடன், அன்பே என் ஆரமுதே வாராய், அன்பே என் ஆரமுதே வாராய், தென்றலலை மீதினிலே திங்கள் பிறை தோணியிலே தேன்மொழி உனை அழைத்தே செல்வேனே, அன்பே என் ஆரமுதே வாராய் என்ற பாடல் ஆபேரியில் அமைந்துள்ளது. அதே 1955 மிஸ்ஸிமா என்ற படத்தில் ராஜேஸ்வர ராவ் அவர்கள் இசையில் AM ராஜா மற்றும் P லீலா ஆகியோர் பாடிய இனிமையான பாடல் உள்ளது. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான், சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே, வாராயோ வெண்ணிலாவே என்ற பாடல் இந்த ஆபேரில் அமைந்துள்ளது. அடுத்து 1956 நான் பெற்ற செல்வம் என்ற படத்தில் TM சௌந்தரராஜன் மற்றும் ஜிக்கி ஆகியோர் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் பாடிய பாடல், பூவா மரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே, ஜீவ அமுதம் கிடைத்ததே பெரும் செல்வம் பெருகிய சேர்ந்ததே, பூவா மரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே என்ற பாடல் இந்த ஆபேரில் அமைந்துள்ளது. அதுபோலவே 1957 மாயா பஜார் என்ற படத்தில் அதே கண்டசல் அவர்கள் தனது சொந்த இசையில் லீலாவுடன் சேர்ந்து பாடிய பாடல், நீதானா என்னை அழைத்தது, நீதானா என்னை நினைத்தது, நீதானே என் இதயத்திலே நிலை தடுமாறிட உலவியது, நீதானா என்று இவ்வாறு 50களில் வந்த பாடல்கள் ஒரு காலங்கடந்த நிலையிலும் அந்த இனிமையை அருமையாக காட்டக்கூடியனவாக உள்ளன. இதுதான் அந்த ஆபேரியினுடைய அடிப்படை. ஆகவே இந்த ஆபேரி ராகம் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு ரசங்களை காட்டக்கூடிய அமைப்பில் இருப்பதாக அறிகின்றோம். ஆகவே அன்பர்கள் 50களில் பழைய பாடல்களாக நாம் தற்பொழுது பார்த்துள்ளோம். இதனை அடுத்து வரும் காலங்களில் எண்ணிக்கையில் எக்கச்சக்கமாக பாடல்கள் உள்ளன. அது பற்றி நாம் இந்த இனிமையை அங்கு நாம் எடுத்து சென்று பார்க்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய எபிசோடில் அடுத்த கட்டமாக வந்த பாடல்கள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.